காரசாரமான சின்ன வெங்காய தொக்கு மட்டும் வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா சுறு சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்போவாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 5-6 காஷ்மீரி மிளகாய் 2 கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு பொரிஞ்சதையும் இதில் வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வதக்கி வச்ச இந்த விழுதியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு வெந்தயத்தை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு பொடி பண்ண அந்த பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நீங்கள் சூப்பராக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சட்டியில் ஒட்டாமல் கிளறி எடுத்திங்கன்னா இந்த கலரும் சூப்பராக மாறும். சூப்பரான சின்ன வெங்காயத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டாம் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சுடு சாதத்தில் பெசன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் ட்ராவல் பண்ணுறனா கூட கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்து விட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கெட்டும் போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் போகும். பாய்.